ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், வணக்கம். மேலும் விவரங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் நடந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். அதாவது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து தினசரி காலை மாலை சுவாமிக்கு அம்பாளுக்கு வெவ்வேறு வாகனங்கள் எழுந்தருள் வீதி உலா வந்து பக்தர்கள் காட்சி கொடுத்தார். நிகழ்ச்சியின் 7ஆம் திருவிழாண்டு சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சொப்பு சாத்தி கோலத்திலும் வீதி உலா வந்து பக்தர்கள் காட்சி அளித்தனர். 8ஆம் திருவிழா டைமில் பச்சை சாத்தி பல்வேறு கோணங்களில் காட்சி அளிக்கப்பட்டது. திருவிழா நாட்களில் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கேரளா மற்றும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சூரிய காவடி, பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடி எடுத்து வேல் குத்தி நிறைவேற்றினர். திருவிழா சிகர நாளான இன்று 10ஆம் திருவிழா தேரோட்டம் காலையில் நடந்தது. தொடர்ச்சியாக அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரணையும் 6 மணிக்கு உதயமார்த்தனும் தொடங்கியது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்த தேரானது ரதவீதியில் 4 பவனி வந்தது. பின்பு பெரிய தேர் குமாரவடங்கள் பெருமான் வள்ளி தேமையுடன் எழுந்துள்ள பெரிய தேரை ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ச்சியாக ரதவில் 4 பவனில் வளம் வந்து தொடர்ந்தது. தெய்வானை அம்பாள் எழுந்துள்ள தேர் புறப்பட்டு 4 பவனில் தேர் வந்து சேர்ந்தது. தேரோட்டமானது பொதுமக்கள் மற்றும் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.